கயல் விழி இரண்டும் கருத்தினை மறக்க கவர்ந்தாயே இவள் நெஞ்சினை. புது புனல் நதியில் புது இன்பம் மனதில் அலையோசை நம் வார்த்தைகள் புகை போலவே என்னை தீண்டிடும் ஒரு பார்வை அது கள்ளமே. கலக்கண்டவும் மணிமார்பிலே மயந்தேலி அது கீறுதே. யாழாக வாழ் மாறுதே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹோம் சீசன் வித் லவ். எல்லோரும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். இன்றைக்கி ஒன் டே ரொட்டீன் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். இதில் வந்து கெஸ்ட் ரூம் ஆர்கனைசேஷன், ஃப்ரிட்ஜ் ஆர்கனைசேஷன் எல்லாமே இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். அண்ட் முக்கியமாக நெக்ஸ்ட் வீக் Q&A, ஸோ அதுக்கான கொஷின்ஸ் எல்லாத்தையுமே கேளுங்க. இந்த விலாகோட எண்டில் அதை வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். வியாழக்கிழமை நைட்டு வந்து இவங்க எல்லாருமே ரீச் ஆனாங்க. அக்கா ஃபேமிலி, அப்புறம் அம்மா அப்பா பெரியம்மா மட்டும். ஆக்சுவலாக வெட்டிங் டே அன்னைக்கு லாங் வீடியோ எடுக்கணும் அப்படின்னு தான் நினச்சேன். ஆனால் எனக்கு வந்து எப்படின்னா அந்த கேமரா எடுக்கும் போதே இவங்க எல்லாம் கேமரா கான்சியஸ் ஆயிடுறாங்க. அம்மாவுக்கு ப்ராப்ளம் இல்லை, அம்மா வந்து அவங்களோட வேலையை பார்த்துட்டு இருப்பாங்க, அது வந்து பழகிருச்சு. பட் மற்றவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா ஐயோ கேமரா எடுத்துட்டியா அப்படின்ட்டு அதுக்கேற்ற மாதிரி அவங்க வந்து பேசுறது இதெல்லாமே மாற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதனால வந்து நேச்சுரலாக இருக்காது அப்படிங்கிறதுக்காக என்னால் லாங் வீடியோ எடுக்க முடியல. சின்ன சின்ன கிளிப்பிங்ஸ் மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். இது எல்லாமே வெட்டிங் டே அன்னைக்கு எடுத்த vlog தான். ஸோ இதுக்கப்புறம் வந்து நம்மளோட ஆர்கனைசேஷன் vlog வந்து கண்டினியூ ஆகும். May 25 வந்து எங்களோட வெட்டிங் ஆனிவர்சரி. 16 வருஷம் முடிஞ்சு 17வது வருஷம் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ரொம்ப ஹாப்பியாக அடி எடுத்து வைக்கிறோம். நானும் அக்காவும் வந்து ரொம்ப ரொம்ப க்ளோஸ். 2 பேத்துக்குள்ளே வந்து தெரியாத விஷயங்கள், ஷேர் பண்ணாத விஷயங்கள் எதுவுமே இருக்காது. அவ்வளோ க்ளோஸாக இருப்போம். எதையும் வந்து மறைச்சிக்கவே மாட்டோம், மறைக்கவும் முடியாது. கண்டிப்பாக ஒருத்தருக்கும் வந்து இந்த மாதிரி ரொம்ப அட்டாச்சாக யாராச்சும் ஒருத்தர் வேணும். அது தனியாக பிறந்துட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒருத்தர் இருந்தால் தான் நம்மளோட ஃபீலிங்ஸ் எல்லாத்தையும் வந்து ஷேர் பண்ணிக்க முடியும்னு நினைக்கிறேன். அன்னைக்கு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து சந்தகை தான் புழிஞ்சோம். சந்தகை புழியறது அப்படின்னா கோகுலுக்கு ரொம்ப இஷ்டம். ஸோ அவனை வச்சு அன்னைக்கு வந்து சந்தகை புழிஞ்சு எடுத்தாச்சு. அக்கா பையன் தான் வந்து கோகுல், ஃபஸ்ட்டு பையன். ரெண்டாவது வந்து விபின். கோகுல் வந்து என்னோட ஃபஸ்ட்டு பையன் வச்சுக்கோங்களேன், அந்த அளவுக்கு ரொம்ப அட்டாச்டு. ஸோ காலையில் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு லஞ்சுக்கு வந்து மத்தியானம் வெளியே கிளம்பிட்டோம். ஈவினிங் எங்காச்சும் போயிட்டு வரலாம் அப்படின்ட்டு ஒயிட்ஃபீல்டில் இருக்கிற மாலுக்கு தான் எல்லோரும் வந்து போயிருந்தோம். ஜஸ்ட்டு ஒரு 1 or 2 hours வந்து அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வரலாம் அப்படிங்கிறது தான். எனக்கும் அக்காவுக்கும் 1.5 வருஷம் வித்தியாசத்தில் தான் மேரேஜ் ஆச்சு. ஃபஸ்ட்டு குழந்தை கோகுலுக்கும் விபின் கோகுலுக்கும் ஹரிஷ்மிதாக்கும் பார்த்திங்கன்னா 1.5 வருஷம் வித்தியாசம். ரெண்டாவது குழந்தைக்கும் அதே 1.5 வருஷம் வித்தியாசம். அவளுக்கும் வந்து ரெண்டாவது குழந்தை லேட்டு தான். கோகுலுக்கும் விபினுக்கும் வந்து கிட்டத்தட்ட 9 years டிஃப்ரென்ஸ். அதே டிஃப்ரென்ஸ் தான் ஹரிஷ்மிதாக்கும் மித்ரனுக்கும். அதனாலேயே எல்லாருமே சொல்லுவாங்க, நீங்கள் வந்து எல்லா விஷயத்தையுமே வந்து பிளான் பண்ணி ரகசியமாக தான் 2 பேரும் பண்ணுறீங்க அப்படின்ட்டு. இது எதிர்ச்சியாக நடந்த விஷயந்தான். பட் எல்லாத்துக்கும் பார்க்கும்போது நாங்கள் ஏதோ பிளான் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணுற மாதிரி அவங்களுக்கு தோணும். மாலில் அன்னைக்கு கொஞ்சம் ஸ்டால்ஸ் போட்டிருந்தாங்க, அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துட்டு இருந்தோம். பட் ரேட்டெல்லாம் ரொம்ப ஹையாக இருந்தது. அதுக்கப்புறம் இந்த சும்பக் ஷாப்புக்கு போயிருந்தேன். பட் உள்ளே வான்னு கூப்பிடுது, நான் வந்து போகவே இல்லை. ஆல்ரெடி நிறையா வாங்கி வீட்டில் வந்து வச்சாச்சு. மறுபடியும் வாங்கணுமா அப்படின்ட்டு அப்படியே கண்ட்ரோல் பண்ணிவிட்டு குழந்தைங்க கூட போயிட்டேன். சம்மர்னால நான் வந்து வாட்ச் கட்டவே இல்லை. அதே மாதிரி நம்ம அங்கேருந்து ஷிஃப்ட் பண்ணும்போது அந்த வாட்சை தூக்கி ஒரு பேக்கில் போட்டேன். பட் எந்த பேக்குன்னு சுத்தமாக மறந்து போயிடுச்சு. இப்போ எந்த பேக்கில் தேடினாலும் என்னோடய வாட்சை காணவே காணோம். ஏதாச்சும் ஒரு வாட்ச் வாங்கி கட்டணும் அப்படின்ட்டு தோணுச்சு. சரின்ட்டு அந்த ஸ்டாலில் பார்த்தேன். 400 rupees 500 rupees அப்படின்னு போட்டிருந்தாங்க. பட் ஒர்த்தா அப்படிங்கிறது மாதிரி எனக்கு தோணல. சரி வேறு ஏதாச்சும் நல்ல பிராண்டாக பார்த்து வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு வந்தாச்சு. அங்கே வந்து ஷோரூமில் கொஞ்சம் ஆஃபர்ஸ் போட்டிருந்தாங்க, பேண்ட்ஸ், டிஷர்ட்ஸ் இதெல்லாமே. அக்கா சொல்லிகிட்டே இருந்தா, நீ ஒரே மாதிரி ட்ரெஸ் போட்டுகிட்டே இருக்க, பேண்ட்டு அப்புறம் வந்து ஷார்ட் டாப்ஸ் எல்லாம் ஸ்டாப் பண்ணியாச்சு, கொஞ்சம் அதை வாங்கிக்கோ அப்படின்னா. சரி ஆஃபர் நல்லா போச்சு அப்படின்ட்டு அங்கே கொஞ்சம் ஷாப்பிங் பண்ணிவிட்டு அப்புறம் மித்துக்குட்டி விபின் எல்லாத்தையும் சின்ன சின்ன கேம்ஸ் அங்கே இருந்தது. ஸோ விளையாட வச்சுட்டு அன்னைக்கு டே அப்படியே ஓவர் ஆயிடுச்சு. அதுக்கடுத்த நாள் காலையில் ஒரு 7 மணி ட்ரெயினுக்கு எல்லாருமே கிளம்பிட்டாங்க.
காலையில் எல்லாரும் கிளம்புனதுக்கப்புறம் பாப்பாவும் ஸ்கூலுக்கு போயாச்சு, ஹஸ்பண்டும் ஆஃபீஸ் போயிட்டாங்க. மித்துக்குட்டி காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட்ட உடனே ஃப்ரெண்டு வீட்டுக்கு ஓடியாச்சு. நான் மட்டும்தான் வீட்டில். ரொம்ப கஷ்டமாக இருந்தது. பட் நமக்கு வந்து எனர்ஜி பூஸ்டர் அப்படின்னா இந்த மாதிரி ஹோமில் ஏதாச்சும் ஆர்கனைசிங், க்ளீனிங் இது மட்டுமே. சரி, ஃப்ரிட்ஜில் வந்து வெஜிடபிள்ஸ் அப்படியே இருந்தது. அவங்க வந்தப்போ எல்லாம் வாங்கிட்டு வந்து அப்படியே கவரோட உள்ளே வச்சுட்டாங்க. எதுவுமே ஆர்கனைஸ் எல்லாம் பண்ணல. ஸோ அது எல்லாத்தையும் கொஞ்சம் வாஷ் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜையும் வந்து கையோட ஃபுல்லாக ஆர்கனைஸ் பண்ணி வச்சிடலாம் அப்படின்ட்டு அந்த வேலையில் அப்படியே இறங்கியாச்சு. காய்கறிக்கு அன்றைக்கி எக்கச்சக்கமாக வாங்கிட்டு வந்துட்டாரு. ஸோ அதில் கீரை மட்டும் இருந்தது. அந்த கீரை எல்லாமே அம்மாவும் பெரியம்மாவும் க்ளீன் பண்ணி அவங்க இருக்கும் போதே நாங்கள் வந்து சமைச்சு சாப்பிட்டோம். இதெல்லாம் வந்து இந்த வாரத்துக்கு எப்படியாச்சும் வச்சு ஓட்டணும். நிறைய காய் இருக்கிற மாதிரி இருக்குது, தீருமா அப்படின்ட்டு தெரியல. வெஜிடபிள்ஸ் எல்லாம் கழுவி வச்சுட்டு நம்மளோட கேஸ்ட் அயர்ன் இருந்துச்சு இல்லையா, அது எல்லாத்தையும் வந்து அன்னைக்கு சீசனிங் பண்ணினேன். அது இல்லாமல் இந்த ஸ்டாண்டை வந்து கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ணிட்டேன். ஐக்கியாவில் ஆர்டர் பண்ணி சில ஸ்டாண்ட் வந்து வாங்கியிருந்தேன். பட் எல்லாம் பாக்ஸ் பண்ணும்போது ஏதோ ஒரு பாக்ஸில் போய் அது மாட்டிக்கிச்சு. ஸோ என் கை கிடைக்காதங்காட்டி பழைய ஸ்டாண்டே வச்சு எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி வச்சாச்சு. நேற்று நான் மினி விலாகில் சொல்லியிருந்தேன் இல்லையா, இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் வந்து வருது அப்படின்னா அந்த வாட்ஸ்அப் நம்பர் அப்புறம் கால் பண்ணுறக்கு ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க. அதை வந்து யூஸ் பண்ணிவிட்டு உங்களோட கம்ப்ளைண்ட்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா அதை வச்சு சால்வ் பண்ணிக்கோங்க அப்படின்ட்டு. அது வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக அவங்க வந்து ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க டீமில் இருந்தால் இது வந்து அனுப்பி வச்சுருந்தாங்க. ப்ரமோஷனுக்கு உங்களுக்கு கொடுக்குறாங்க, ஃப்ரீயாக கொடுக்குறாங்க, நீங்கள் வந்து எந்த ப்ராடக்ட் இருந்தாலும் நீங்கள் ப்ரொமோட் பண்ணுறீங்க அப்படின்ட்டு ஒரு கமெண்ட் வந்து படிச்சிருந்தேன். அப்படியெல்லாம் வந்து யாருமே ப்ரொமோட் பண்ண மாட்டாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நான் அப்படி ப்ரொமோட் பண்ணது இல்லை. ஏன்னா நான் யூடியூப்குள்ளே வந்து 1 இயர் தான் ஆச்சு. அதுக்கு முன்னாடி இருந்தே குக்வேர் கலெக்ஷன்ஸ் என்கிட்ட எக்கச்சக்கமாக இருக்குது. யூடியூபுக்காக நான் எதுவுமே வாங்கினதில்லை. ஸோ அதில் எனக்கு பிடிச்ச பிராண்ட் வந்து இண்டஸ் வேலி. மினிமம் நான் வந்து ஒரு 3 இயர்ஸாக இந்த பிராண்டில் இருக்கிற குக்வேர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். நீங்கள் என்னோட பழைய வீடியோஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும். பிரியமுடன் அப்படி நீங்கள் செக் பண்ணி பார்த்தா கூட தெரியும். இண்டஸ் வேலியிலிருந்து நிறைய ப்ராடக்ட் வந்து அதில் யூஸ் பண்ணியிருப்பேன். நிறைய பேர் ஸ்க்ரீன்ஷாட் எல்லாம் எடுத்து இன்ஸ்டாகிராமில் போட்டிருந்தீங்க. நிறைய பேர் ப்ராடக்ட் நல்லா இருக்குது அப்படின்ட்டு ஃபீட்பேக்கும் கொடுத்துருந்தீங்க. நான் வந்து இண்டஸ் வேலிக்கு ஒரு பெரிய ப்ரமோஷன் கொடுக்குறேன் அப்படின்ட்டுலாம் நீங்கள் நினைக்க வேண்டாம். என்னை பொறுத்த வரைக்கும் அவங்களோட குக்வேர்ஸ் எல்லாமே நல்லா தான் இருக்குது. 1 இயராக இப்போ இந்த கேஸ்டைன் எல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் இல்லையா, ப்ராப்பராக சீசனிங் பண்ணி நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக ரொம்ப நாளைக்கு வரும். கிச்சன் ஆர்கனைசேஷன் அப்போ நிறைய பேர் கமெண்ட்ஸ் போட்டது என்னென்னா லைனர்ஸ் யூஸ் பண்ணுங்க அப்படின்ட்டு. அது வந்து ஆர்டர் பண்ணியிருக்கேன், இன்னும் வந்து நம்ம கைக்கு வந்து சேரல. அட்லீஸ்ட் இந்த கேஸ்டையன் எல்லாம் வைக்கிற இடத்துல நம்ம நியூஸ் பேப்பர் போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் லைனர் வந்ததுக்கப்புறம் ஒவ்வொரு ரேக்காக வந்து நம்ம மாற்றிக்கலாம் அப்படின்ட்டு அன்றைக்கி நியூஸ் பேப்பர் போட்டு அந்த கேஸ்டைன்ஸ் எல்லாமே நான் வந்து அடுக்கி வச்சிட்டேன். இதுதான் வந்து ஐக்கியாலேருந்து வாங்கின அந்த ரேக்கு. இதில் வந்து 3 வாங்கியிருந்தேன். ஸோ 2 வந்து இப்போ நம்ம வச்சுருக்க கடாய்க்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ட்டு 2 மட்டும் செட் பண்ணேன். நல்லா வந்து ஸ்டீல் ராடில் மேக் பண்ணியிருக்காங்க. நாம் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் இது எல்லாத்தையும் வந்து அட்டாச் பண்ணிவிட்டு நம்மளோட சைஸுக்கு தகுந்தாற் போல் அதை அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அதில் கடாய் வச்சுக்கலாம், இல்லை கடாயோட லிட்டு இந்த மாதிரி நமக்கு எது வேணுமோ அதை வந்து இதில் அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். ஈவன் பிளேட்ஸ் கூட வச்சுக்கலாம். சைஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது. ஸோ நீங்கள் எது அதில் அடுக்கி வைக்கணுமோ அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு உள்ளே அடுக்கி வச்சுக்கலாம். நீங்கள் என்ன பண்ணினாலும் இதில் வந்து ஷேக் எதுவுமே ஆகாது. அது இல்லாமல் எவ்வளோ வெயிட்டான கடாய் வச்சாலும் இது வந்து நல்லா தாங்குது. நான் அரேஞ்ச் பண்ணி வச்சது எல்லாமே கேஸ்ட் அயர்ன் தான். பட் அவ்வளோ வெயிட் இருந்துமே அது வந்து கொஞ்சம் கூட அசையவே இல்லை. ரொம்ப நாளைக்கு தாங்கும். ஸோ அயன் கடாய் எல்லாத்தையுமே வந்து சீசனிங் பண்ணிவிட்டு ஆறுனதுக்கப்புறம் இந்த ஸ்டாண்டில் அப்படியே அடுக்கி வச்சுட்டேன். நான் வந்து யாரையுமே ஃபோர்ஸ் பண்ணல. உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் வந்து இந்த ப்ராடக்ட்ஸ் வந்து வாங்கிக்கோங்க. அதுக்கு வந்து கூப்பன் கோட் இருக்குது, ஹோம் சீசன் வித் லவ் அப்படிங்கிற கோட் யூஸ் பண்ணிங்கன்னா எக்ஸ்ட்ரா 12% ஆஃப் இருக்குது. உங்களுக்கு வந்து ஏதாச்சும் கம்ப்ளைண்ட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா வாட்ஸ்அப் நம்பர் அப்புறம் கால் பண்ணுறக்கு ஒரு நம்பரும் வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன். நீங்கள் அதை யூஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு எதாவது ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா சால்வ் பண்ணிக்கோங்க. கேஸ்ட் அயர்ன் சீசனிங் எப்படி பண்ணுறது அப்படின்ட்டு அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜில் வீடியோ போட்டிருக்காங்க. அதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க.
ஸோ அந்த கடாய் மட்டும் அடுக்கி வச்சுட்டு அப்படியே ஃப்ரிட்ஜ் ஆர்கனைசேஷனுக்குள்ளே போயாச்சு. இந்த வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் எதுவும் ஆர்கனைசேஷன் எல்லாம் பண்ணல, அப்படியே தூக்கி தூக்கி டம்ப் பண்ணிட்டு தான் இருந்தோம். எப்போ ஃப்ரிட்ஜ் ஓப்பன் பண்ணாலும் எனக்கு வந்து அந்த ஒரு மாதிரி கில்ட்டியாக இருக்கும், என்னடா இப்படி வச்சிருக்கமே அப்படின்ட்டு. சரி, அன்னைக்கு நமக்கு டைமும் இருந்தது, கொஞ்சம் மூடும் வந்து நமக்கு சேஞ்ச் ஆகணும் அப்படின்ட்டு இந்த வேலைகளில் இறங்கியாச்சு. இந்த ஃப்ரிட்ஜ் வந்து எல்ஜி பிராண்ட், 647 லிட்டர்ஸ் கெப்பாசிட்டி இருக்கும், டபுள் டோர். ஃப்ரிட்ஜோட லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கிறது வந்து ஃப்ரீசர். அதுமே டோரில் ஏதாச்சும் வச்சோம் அப்படின்னா ஃப்ரீஸ் ஆகாது, ஜஸ்ட் உள்ளே நம்ம எது வைக்கிறோமோ அது மட்டும்தான் ஃப்ரீஸ் ஆகும். ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது எல்லாமே வந்து ஃப்ரிட்ஜ். ஸோ அதில் இருக்கிற திங்ஸ் எல்லாமே எடுத்துட்டு அப்படியே ஃப்ரிட்ஜை வந்து ஆஃப் பண்ணிட்டேன். நம்ம க்ளீன் பண்ணும் போது அதை ஆஃப் பண்ணி இருக்கிறது தான் நல்லதுன்னு சொல்லுவாங்க. ஸோ ஃப்ரிட்ஜை ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்மளோட க்ளீனிங்கை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எப்போவுமே நான் வந்து கோலின் யூஸ் பண்ணதே இல்லை, இதுதான் ஃபஸ்ட்டு டைம் இந்த ஃப்ரிட்ஜுக்கு வந்து யூஸ் பண்ணுறது. ஸோ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, நல்லா ஒரு வெட் கிளாத் போட்டு தொடச்சிட்டு செகண்ட் டைம் துடைக்கும் போது லைட்டாக வெண்ணிலா எசன்ஸை வாட்டரில் மிக்ஸ் பண்ணி ஃபுல்லாக தொடச்சி விட்டுட்டேன் அப்படின்னா ஃப்ரிட்ஜில் அந்த வாசமே இருக்காது, நல்லா அந்த வெண்ணிலா ஸ்மெல்லோட இருக்கும். அந்த வீட்டிலேருந்து இங்கே கொண்டு வரும்போது அம்மா வந்து தொடச்சி அதுக்கப்புறம் தான் ஷிஃப்ட் பண்ணுறக்கு அலோவ் பண்ணாங்க. பட் இங்கே வந்ததுக்கப்புறம் அதே இதையும் உள்ளே டம்ப் பண்ணதுங்காட்டி கொஞ்சம் ஒரு மாதிரி வடவடன்னு இருந்த மாதிரி இருந்தது. சரி, கோலின் யூஸ் பண்ணி தொடச்சி பார்க்கலாம் அப்படின்ட்டு தான் இந்த தடவை வந்து ஃபுல்லாக அதை ஸ்ப்ரே பண்ணி தொடச்சி விட்டுட்டேன். இந்த ஃப்ரிட்ஜ் வந்து நல்ல ஸ்பேஷியஸாக இருக்கும். நீங்கள் வந்து எக்கச்சக்கமான சிக்கன், மட்டன், ஃபிஷ்ஷு இதெல்லாமே ஸ்டோர் பண்ணி வைப்பீங்க அப்படின்னா இது வந்து பெஸ்ட் ஆப்ஷன் அப்படின்னு சொல்லலாம். நான் அப்படி தான் வீக்லி ஒன்ஸ் வந்து சிக்கன் அப்புறம் ஃபிஷ் வந்து எடுத்துகிட்டு வந்து ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணி வச்சுருவேன். ஒரு 1 வீக்குக்கு வந்து அதை வந்து குக் பண்ணி எடுத்துக்குவோம். ஸோ அதுக்காகவே வந்து தான் இந்த பெரிய ஃப்ரிட்ஜாக பார்த்து சூஸ் பண்ணி எடுத்தேன். நிறையா ஸ்பேஸ் இருக்கும், நிறையா ரேக் இருக்குது. ஸோ தாராளமாக வந்து நீங்கள் நிறையா திங்ஸை வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இது வந்து ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் அப்படின்னு சொல்லுவேன். ஃப்ரிட்ஜை ஃபுல்லாக தொடச்சி எடுத்துட்டு 1/2 hour அப்படியே விட்டுட்டேன், அதோட வாசமெல்லாம் கொஞ்சம் மாறட்டும் அப்படின்ட்டு. ஸோ இப்போ வந்து மசாலா ஐட்டம்ஸ் இருக்கும் இல்லையா, பட்டை, கிராம்பு, சோம்பு, இது எல்லாமே அதெல்லாம் ரொம்ப எக்ஸஸாக இருந்தது. சபரிமலை போயிட்டு வரும்போது கொஞ்சம் வாங்கிட்டு வந்திருந்தாரு. அது எல்லாத்தையும் ஃப்ரீசர் சைடில் இருக்கிற அந்த டோர் இருக்கும் இல்லையா, அந்த இடத்துல வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சாச்சு. இப்போ ஃப்ரிட்ஜ் செக்ஷன் இருக்கும் இல்லையா, அதில் ஃபஸ்ட்டு ரேக்கில் பேக்கிங்க்கு தேவையான ஐட்டம்ஸ் எல்லாத்தையுமே அங்கே வச்சுட்டேன். சாக்லேட்ஸு, சாக்கோ பவுடர், அப்புறம் வந்து பேக்கிங் பவுடர், இது எல்லாமே அங்கே ஸ்டோர் பண்ணி வச்சாச்சு. அதுக்கு கீழே இருக்கிற ரேக் எம்டியாக விட்டுட்டு அதுக்கு கீழே இருக்கிறதுல ஃபுல்லாகவே மாவு வந்து ஸ்டோர் பண்ணிட்டேன். எந்த மாவாக இருந்தாலும் அந்த ரேக்கில் தான் ஸ்டோர் பண்ணிடுவேன். தப்பி தவறி கூட கையை வேற எந்த ரேக்லையும் போய் தேடாது, அதுக்கு பழக்கமாயிருச்சு. அதுக்கு கீழே இருக்கிற ரேக்கில் நம்ம எப்படியும் வந்து ஃப்ளவர்ஸை ஸ்டோர் பண்ணி வைப்போம், பூஜைக்கு, உருளைக்கு, இதுக்கு எல்லாமே. ஸோ ஃப்ளவர்ஸ், அது கூட வந்து டொமேட்டோஸ், இது எல்லாத்தையும் வந்து அந்த ரேக்கில் ஸ்டோர் பண்ணிக்குவேன். இப்போ ஃப்ரிட்ஜோட டோர் சைட் மேலே வந்து பேக்கிங் ஐட்டம்ஸ் தானே அங்கே ஸ்டோர் பண்ணியிருக்கோம், அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற ரேக்கில் பேக்கிங்க்கு தேவையான எசன்ஸ் எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணிட்டேன். அதுக்கு கீழே நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற ஆனியன், கறி லீஃபு, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, பச்சை மிளகாய், இது எல்லாமே இந்த ரேக்கில். எந்த ஒரு ரெசிபியாக இருந்தாலும் கண்டிப்பாக இதெல்லாம் இல்லாமல் குக் பண்ண போகிறதில்ல. ஸோ காலையில் அப்படி இப்படின்னு தேடாமல் இந்த ரேக்கில் நம்ம எடுத்துகிட்டு டைரெக்டாக சமைக்க போயிடலாம். ஸோ டைமும் நமக்கு வேஸ்ட் ஆகாது. அதுக்கு கீழே இருக்கிற ரேக்கில் ஊறுகாய் எல்லாமே அரேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கு கீழே இருக்கிற லாஸ்ட் ரேக்கில் நன்னாரி சர்பத், அப்புறம் இப்போ புது வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் பால், சூப்பர் பால், அவ்வளோ ஆடை சேருது. ஸோ அதுக்காக ஒரு பாட்டிலே ஒதுக்கி வச்சுட்டேன், ஆடையை மட்டும் ஸ்டோர் பண்ணுறக்கு. தயிரும் நிறையா சேர்ந்துருது. ஸோ ஹஸ்பண்டுக்கும் ஆஃபீஸ்க்கு மோர் கொடுத்து விடலாம், எனக்கும் வந்து மோர் தேவைப்படும் அப்படின்ட்டு நல்லா மிக்சியில் போட்டு அடிச்சுட்டு ஆடையை மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த மோரை வந்து ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுருது. நல்லா திக்காக இருக்குதா மோர், வேணுங்கிறப்போ அதில் முடிஞ்ச அளவுக்கு தண்ணி ஊற்றி டைல்யூட் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு, தேவைப்பட்டுச்சு அப்படின்னா ஏதாச்சும் மசாலாக்கான அதில் ஆட் பண்ணி நாங்கள் 2 பேரும் எடுத்துக்கிறோம். பாப்பா எப்பாச்சும் வேணுன்னா எடுத்துக்குவோம். கயல் விழி இரண்டும் கருத்தினை மறக்க கவர்ந்தாயே இவள் நெஞ்சினை. புது புனல் நதியில் புது இன்பம் மனதில் அலையோசை நம் வார்த்தைகள் புகை போலவே என்னை தீண்டிடும்.
ஸோ இப்போ மாவு ஸ்டோர் பண்ணி வச்சிருந்த ரேக்குக்கு மேலே ஒரு கேப் இருந்து இல்லையா, அங்கே எல்லாம் வந்து கொஞ்சம் லெஃப்ட் ஓவர்ஸ் வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். எப்படியும் வந்து லெஃப்ட் ஓவர் இருக்கும். அன்னைக்கு வந்து அல்வா இதெல்லாமே அம்மா ஊர்லேருந்து கொண்டு வந்திருந்தாங்க, சூடு பண்ணி சாப்பிட்டுக்கோ அப்படின்ட்டு அதை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தேன். தயிர் இருந்தது, இது எல்லாத்தையும் அந்த ரேக்கில் வச்சுருவேன். ஸோ ஃப்ரிட்ஜோட ரைட் ஹேண்ட் சைடில் ஃபுல்லாக இப்படி தான் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். இப்படி தான் எப்போவுமே ஸ்டோர் பண்ணுவேன். இதில் வந்து எந்த ஒரு சேஞ்சஸும் பெருசாக இருக்காது. இப்போது ஃப்ரீசர் சைடில் நிறையா வந்து இந்த ஐஸ் க்யூப் ட்ரேயை ஃபில் பண்ணி வச்சுருவேன். பாப்பாவுக்கு ஐஸ் க்யூப் இருந்தே ஆகணும். அது வந்து உடம்பு சூட்டை ஜாஸ்தி பண்ணுன்னு சொல்லி சொல்லுவாங்க. பட் ஏதோ ஒன்றில் வந்து அது போட்டு குடிப்பா. இந்த ஐஸ் டீ, கோல்டு காஃபி, அப்புறம் வந்து மோர், எல்லாத்துலேயுமே வந்து 2 3 க்யூப்ஸ் போட்டு குடிச்சா தான் அவளுக்கு ஏதோ திருப்தியான மாதிரி இருக்கும். ஸோ அந்த ட்ரேயில் வந்து ஃபுல்லாக ஃபில் பண்ணி ஃப்ரீசர் சைடில் வச்சாச்சு. வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் எல்லாம் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, நல்லா கட் பண்ணி பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சிருவேன். பட் இப்போல்லாம் என்ன பண்ணுறதுன்னா, குக் பண்ணுறதுக்கு முந்தின நாள் நைட்டு கட் பண்ணிக்கிறது. எப்படியும் வந்து 2 காய் மட்டும்தான் தேவைப்படும். மீறினா இன்னொரு காய்க்கான எக்ஸ்ட்ரா வரும். ஜஸ்ட்டு ஒரு ஹாஃப் அன் ஹவர் டைம் ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படின்னா கட் பண்ணி வச்சிடலாம் இல்லையா. ஸோ காலையில் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாகவே பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்ட்டு முந்தின நாள் நைட்டு தான் வந்து வெஜிடபிள்ஸ் எல்லாம் கட் பண்ணுறது. அதனால் என்ன பண்ணுறதுன்னா, ஒரு பாக்ஸில் இந்த பெரிய சைஸ் காய்கறி எல்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் ஸ்டோர் பண்ணிட்டேன். டக்குன்னு எடுக்கிற மாதிரி கோஸு, கேரட்டு, பீக்கங்காய், இதெல்லாம் வந்து நல்ல பெரிய சைஸ் காய் இல்லையா, அது எல்லாத்தையும் ஒரு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணிட்டோம் அப்படின்னா ஈஸியாக எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. இவ்வளோதான் என்னோட ஃப்ரிட்ஜ் ஆர்கனைசேஷன். சிக்கன், அதாவது நான்வெஜ் எல்லாம் இருந்துச்சு அப்படின்னா அதையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு ஹாஃப் அன் ஹவர் மஞ்சத்தூள் உப்பு போட்டு ஊற வச்சுட்டு மறுபடியும் அதை நல்லா கழுவி நான் வந்து ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணி வச்சுருவேன். 1 வீக்குக்கு நான் அது வந்து யூஸ் பண்ணிக்குவேன். இது கெடுதல் அப்படின்ட்டு நிறைய பேர் சொல்லுவாங்க. பட் இப்போ வரைக்கும் நான் அப்படி தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நிறையா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து இந்த சீ ஃபுட்ஸ் இருக்கு இல்லையா, அதெல்லாம் சென்னை, பாண்டிச்சேரி போனாங்க அப்படின்னா அங்கேருந்து வாங்கிட்டு வந்து அப்படி தான் ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணிகிட்ருப்பாங்க. நமக்கு இங்கே வந்து ஃபிஷ் எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக கிடைக்காது இல்லையா. ஸோ யாராச்சும் போனாங்க அப்படின்னா அப்படி வாங்கிட்டு வந்து தருவாங்க. நாங்களும் அந்த ஃப்ரெஷ்னஸ் போகிறதுக்குள்ளே ஒரு 2 3 நாளில் அதை குக் பண்ணி சாப்பிட்டுக்குவோம். ஒரு பார்வை அது கள்ளமே கலக்கண்டமும் மணிமார்பிலே மயப்பேலி அது கீறுதே யாழாக வாழ் மாறுதே அகநக அகநக முகநகையே ஓ முகநக முகநக முருநகையே முருநக முருநக தருநகையே ஓ தருநக தருநக மருநகையே. ஃப்ரிட்ஜெல்லாம் ஃபுல்லாக ஆர்கனைஸ் பண்ணிவிட்டு மித்துக்குட்டி விளையாண்டுட்டு வந்துட்டாரு. அவனையும் சாப்பிட வச்சு நல்லா தூங்க வச்சுட்டு கொஞ்ச நேரத்தில் இந்த கெஸ்ட் பெட்ரூமையும் அரேஞ்ச் பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்ட்டு கீழே இருக்கிற கெஸ்ட் பெட்ரூமை தான் வந்து அன்றைக்கி ஆர்கனைஸ் பண்ணேன். அப்பா அப்புறம் அக்கா பையன் 2 பேர் இங்கே தான் தங்கியிருந்தாங்க. ஏன்னா அப்பானால் வந்து ஃபஸ்ட்டு ஃப்ளோர் எல்லாம் கிளைம் பண்ணி போக முடியாது. அதனால கீழே இருக்கிற ரூமை தான் வந்து கெஸ்ட் பெட்ரூமாக யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அவங்க வரும்போது எதுவுமே ஆர்கனைஸ் பண்ணல, ஜஸ்ட்டு க்ளீன் மட்டும் பண்ணிவிட்டேன், அவ்வளோதான். ஏன்னா இங்கே தான் வந்து ஃபுல் பாக்ஸஸும் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தேன். இங்கிருந்து எடுத்து தான் வந்து ஒவ்வொரு ரூமாக நான் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு இருந்தேன். இது ஒரு அளவான சைஸ் ரூம் தான். அட்டாச்டு டாய்லெட் இருக்குது. பட் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். ரொம்ப கம்ஃபர்ட்டான ரூம்னு சொல்லலாம். நம்ம பழைய வில்லால ஸ்டேர்கேஸில் இதெல்லாம் வச்சுருந்தோம். உங்களுக்கு ஞாபகம் இருக்குதா என்னன்னு எனக்கு தெரியல. ஸோ அதை வந்து இங்கே நெயில் போட்டு வைக்கலான்னு பார்த்தேன். பட் நெயில் போட்டோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 3 அண்ணா இதுக்கு போட வேண்டியது இருக்கும். சரி எதுக்கு அப்படின்ட்டு நான் என்ன பண்ணேன், அந்த டபுள் சைட் டேப் இருக்கு இல்லையா, அதை போட்டே இதை வந்து நல்லா வாலில் வந்து ஸ்டிக் பண்ணிட்டேன். டபுள் சைட் டேப்லேயே நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. இது வந்து ஒரு ரோல் 900 ருபீஸ். பட் நல்லா ஸ்டிக் ஆகுது. கிச்சனில், ஹாலில், இந்த மாதிரி நிறைய இடத்துல ஸ்டிக் பண்ணுறக்கு இந்த டபுள் சைட் டேப் தான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நான் என்னமோ நினச்சி ஓட்டுனேன், அது ஒரு மாதிரி வந்துருச்சு, ஒரு மாதிரி கிராஸாக போயிடுச்சு. சரி இனி மறுபடியும் அதை எடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த வாலில் இருக்கிறது எல்லாமே பீல் ஆகி வந்துடும் அப்படின்ட்டு அப்படியே விட்டாச்சு. ஸோ பெட் ஸ்ப்ரெட் வந்து நான் அமேசானில் ஆர்டர் பண்ணி வாங்கினேன். இது எனக்கு கொஞ்சம் க்ரே அண்ட் எல்லோ கலர் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அந்த காம்பினேஷன் ரொம்ப பிடிக்கும். சரின்ட்டு அந்த பெட் ஸ்ப்ரெட்டை வந்து கீழே இருக்கிற கெஸ்ட் பெட்ரூமுக்கே வந்து போட்டு விட்டாச்சு. கட்டல் வந்து ஓனரோடது. 3 பெட்ரூமுக்குமே அவங்களோட தான் இருக்குது. பெட்டு மட்டும் வந்து நம்மளுது போட்டாச்சு. பட் இந்த கட்டலுக்கு வந்து அந்த பெட்டு கரெக்டாக ஃபிட் ஆகலை. கொஞ்சம் மேலே தூக்கின மாதிரி தான் இருந்தது. நானும் போட்டு அமுத்தி அமுத்தி விட்டுருக்கேன்.
இந்த கட்டில் பக்கத்திலே 2 டேபிள் வந்து குடுத்துருக்காங்க. சைட் டேபிள். ஸோ கார்னர்ல வந்து நம்மளோட ஆர்ட்டிஃபிஷியல் ஃப்ளவர் வேஸ் வந்து அங்க வச்சாச்சு. அது பக்கத்துல நம்மளோட ஃபேமிலி ஃபோட்டோ. அது பக்கத்திலேயே வந்து ஒரு குட்டி டெட்டி பியர். இது வந்து டெட்டி வச்சு வச்சு விளையாண்டுட்டே இருக்கும். அதுகிட்ட இருந்து புடுங்கி வாஷ் பண்ணி இங்க வந்து சேஃபா வச்சு விட்டுருக்கேன். இந்த ஃபோட்டோ மித்துக்குட்டி 5 மந்த்ஸ் இருக்கும்போதே எடுத்தோம். அவனுக்கு வந்து மொட்டை அடிக்கிறதுக்கு முன்னாடி அந்த பிறந்த முடியோட ஒரு ஃபோட்டோ எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஜிகே வேலி போய் எடுத்தது. ரொம்ப அழகான ஃபோட்டோ. அதில் பாருங்க குட்டியாக புட்டு புட்டுன்னு உட்காந்துட்டு இருக்கும் மித்துக்குட்டி. ஒரு சைடில் இப்படி அரேஞ்ச் பண்ணிவிட்டு இன்னொரு சைட் டேபிளில் ஆல்ரெடி நான் வந்து ஒரு பிளான்ட் வச்சுருந்தேன். அப்புறம் அது பக்கத்தில் இன்னொரு ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர் வேஸை வச்சு அதையும் வந்து ஈக்குவல் பண்ணுற மாதிரி கவர் பண்ணிட்டேன். கெஸ்ட்டு வந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக டவல் அப்புறம் வந்து பிளாங்கெட்ஸ் இது எல்லாமே தேவைப்படும். ஒவ்வொரு தடவை நம்மளை வந்து கேட்டுட்டு இருக்க மாட்டாங்க. கேட்குறக்கு அவங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். யாராக இருந்தாலுமே அம்மா அப்பா வந்தாலுமே சும்மா சும்மா அவளை போய் கேட்டே இருக்கணுமா அப்படின்ட்டு யோசிப்பாங்க. அதனால அவங்களுக்கு வேண்டிய திங்ஸ் எல்லாத்தையும் வந்து ஒரு சைட் டேபிளில் வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன். அவங்களுக்கு தேவையான விக்ஸ், பேஸ்ட்டு, ப்ரஷ்ஷு, ஷாம்பு, தலைக்கு வைக்கிற கோகனட் ஆயிலு, ஃபேர் அண்ட் லவ்லி பவுடர், சீப்பு, நெயில் கட்டர் இது எல்லாமே வந்து மேலே இருக்கிற ரேக்கில் ஸ்டோர் பண்ணிட்டேன். ஸோ அவங்க வந்தாங்க அப்படின்னா டக்குன்னு எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் இல்லையா? கையோட ஆல் அவுட்டும் ஒன்று மாட்டி விட்டுட்டேன். இந்த வீட்டில் வந்து கொசு ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. வெளியே மருந்து அடிச்சுட்டே தான் இருக்காங்க. பட் அடித்த உடனே அது எங்கே போகிறதுன்னு தெரியாமல் எல்லாம் வீட்டுக்குள்ளே பூந்துருது. அதனால் ஆல் அவுட்டு கண்டிப்பாக போட வேண்டியதாக இருக்குது. இன்னொரு சைடில் வந்து ப்ளூடூத் செட் வந்து மாட்டி வச்சுட்டேன். சப்போஸ் அவங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா பாட்டு ஏதாச்சும் கேட்டுக்குவாங்க. அப்படி தேவைப்படல அப்படின்னா அதை வந்து ஃபோன் சார்ஜராக யூஸ் பண்ணிக்குவாங்க அப்படின்ட்டு. செட் பண்ணதுக்கப்புறம் ரூம்குள்ளே பார்த்தா ஒரே ஒரு செடி தான் இருந்தது. எனக்கு அது சாட்டிஸ்ஃபை ஆகவே இல்லை. இன்னொரு செடி எங்காச்சும் வைக்கலாம், அட்லீஸ்ட் ஒரு 2-3 நாளும் ரூம்குள்ளே வச்சோம் அப்படின்னா தானே நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு நானும் யோசிச்சு பார்த்தேன். பட் ஒரு செடி தான் வைக்க முடிஞ்சுது. இந்த செடி வந்து கொஞ்சம் சன்லைட்டு பட்டால் நல்லா வளரும். அதனால நான் என்ன பண்ணேன் அப்படின்னா அந்த விண்டோ சைட்லேயே வந்து வச்சுட்டேன். ஓரளவுக்கு வந்து சன்லைட் அதுக்கு பட்டுட்டே இருக்கும். ஸோ அதுவும் வந்து ஹாப்பியாக செட்டில் ஆயிரும். அந்த ரூமோட சைட்லேயே கம்ப்யூட்டர் டேபிள் ஒன்று வந்து எக்ஸ்ட்ரா வச்சுட்டேன். இது வந்து நாம் ஒர்க் பண்ணுறக்கும் எப்பாச்சும் யூஸ் ஆகும். இல்லை இங்கே வரவங்க அதாவது ஸ்டே பண்ணுற கெஸ்ட்டுக்கும் வந்து அந்த டேபிள் ஏதாச்சும் ஒரு வகையில் யூஸ் ஆகும். அது பக்கத்தில் ஐக்கியாவில் வாங்கின ஒரு ஷாப்பிங் பேக் அதையும் வந்து ப்ளேஸ் பண்ணிவிட்டேன். நாம் எப்பாச்சும் ஷாப்பிங் போகும்போது டக்குன்னு எடுக்கிறதுக்கு யூஸ் ஆகுமே அப்படின்ட்டு. இப்படி தான் வந்து இந்த ரூம் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். இது நாமளாக இருந்தாலுமே யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப கம்ஃபர்ட்டாக தான் இருக்கும். இந்த ரூமுக்கு வந்து கொஞ்சம் டார்க் கலர் கர்டைன்ஸ் வந்து போட்டிருப்பேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய விண்டோ இருக்குது. ஸோ அதை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப வெளிச்சம் உள்ள வருது. அதனாலேயே நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா நல்ல டார்க் கலராக போட்டு விட்டோம் அப்படின்னா அட்லீஸ்ட் அந்த ரூம்குள்ளே வந்து அதிகமான வெளிச்சம் வராமல் இருக்குமே அப்படின்ட்டு. பட் இந்த விண்டோ எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஏன்னா ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா நல்ல கலர்ஃபுல்லான கார்டன் நமக்கு தெரியும். அதனாலேயே தான் நான் என்ன பண்ணேன்னா இந்த இடத்துல நிறைய ஃப்ளவர்ஸ் வந்து வச்சு விட்டேன். ஸோ டைனிங் ஏரியாவிலிருந்து பார்த்தாலும் இந்த செடிக்கு நல்லா தெரியும். அதே மாதிரி இந்த பெட்ரூமில் இருக்க விண்டோ ஓப்பன் பண்ணாலும் இந்த ஃப்ளவர்ஸ் எல்லாம் தெரியும். ஸோ அதனால் ரோஸு, மல்லிகைப்பூ இது எல்லாமே இங்கே வச்சுட்ருக்கேன். காலையில் எழுந்திரிச்ச உடனே இந்த ஸ்க்ரீனை விளக்குனா போதும், அவங்களுக்கு வந்து கொஞ்சம் அந்த ரெசார்ட்டில் இருக்கிற மாதிரியான ஃபீல் வருமே அப்படின்ட்டு. அவ்வளோதான், சிம்பிளாக இந்த கெஸ்ட் பெட்ரூம் வந்து அரேஞ்ச் பண்ணியாச்சு. எப்படி இருந்துச்சு அப்படின்ட்டு நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். யாழாக வாழ் மாறுதே அகநக அகநக முகநகையே ஓ முகநக முகநக முருநகையே ஓ முருநக முருநக தருநகையே ஓ தருநக தருநக வருநகையே யாரது யாரது புன்னகையை கோர்ப்பது
இந்த வேலைகள்லாம் முடியறக்கே கிட்டத்தட்ட 3:30 ஆயிருச்சு. எனக்கும் நல்லா டயர்டு. ஒரு தூக்கம் தூங்கிட்டு அப்படியே கிச்சனுக்குள்ள வந்தாச்சு. நைட் டின்னர் ரெடி பண்ணலாம் அப்படின்ட்டு. அம்மா வந்து கொஞ்சம் சுக்குட்டி கீரையில இருக்கிற சுக்குட்டி காய் எல்லாம் வந்து தனியா எடுத்து வச்சுட்டு போயிருந்தாங்க. ஒரு நாள் புளிக்குழம்பு வச்சு சாப்பிட்டுக்கோ அப்படின்ட்டு. ஸோ ஃப்ரிட்ஜ் ஆர்கனைஸ் பண்ணும்போது அது என்னோட கண்ணுக்கு பட்டது. ஸோ அவங்க ஞாபகத்திலேயே வந்து ஒரு புளிக்குழம்பு வச்சு சாப்பிட்றலாம் அப்படின்ட்டு. அது கூட பூண்டு போட்டு பண்ணோம் அப்படின்னா இன்னுமே நல்லா இருக்குமே அப்படின்ட்டு பூண்டு ஊற வச்சுட்டு அப்படியே கையோட புளியும் ஊற வச்சுட்டேன். சுக்குட்டி கீரை, சிறுகீரை இதெல்லாமே நம்ம ஊர்ல நிறையா பக்கம் கிடைக்கும். அதாவது தடுக்கி விழுந்தா கிடைக்கும்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி. பட் இங்கே வந்து ரொம்ப ரேராக தான் கிடைக்கும். அது இல்லாமல் சிட்டிக்குள்ளே அவ்வளோ சீக்கிரம் கிடைக்காது. பாலக்கு, வெந்தயக்கீரை இதெல்லாம் தான் இங்கே ஜாஸ்தியாக கிடைக்கும். அப்புறம் பருப்பு கீரை அதெல்லாமே ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ஊரில் இருக்கவங்க அதை வந்து நல்லா செய்வாங்க. பருப்பில் போட்டு கடைஞ்சு ஒரு மாதிரி வித்தியாசமாக செய்வாங்க. பட் இருந்தாலுமே நம்ம இந்த மணத்தக்காளி கீரையெல்லாம் மிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் இல்லையா? இங்கே வந்து ஃபுல்லாகவே வில்லேஜ் சைடு தான். அதனால நமக்கு ஈஸியாக இந்த மணத்தக்காளி கீரை எல்லாம் வந்து கிடைக்கும். காலையில் கொஞ்சம் சின்ன சின்ன கடைகளுக்கு போனோம் அப்படின்னா நல்ல ஃப்ரெஷ்ஷான கீரைகளே கிடைக்கும். வாரத்துக்கு ஒருக்கா இப்போல்லாம் சிம்னி அப்புறம் இந்த கிச்சனில் இருக்க கபோர்ட்ஸ் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிடுறது. ஏன்னா இந்த ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் இருக்கிற மாதிரியே தெரியுது. சிம்னியெல்லாம் எனக்கு ஃபஸ்ட்டு டைம். நான் வந்து இப்போ வரைக்கும் எந்த வீட்லேயும் யூஸ் பண்ணதே இல்லை. பட் நிறையா வீட்டில் பார்ப்பேன் இதில் எண்ணெய் படிஞ்சு ஒரு மாதிரி இருக்கும். எனக்கு அது வேற பயம். நம்மளோடதும் வந்து அதே மாதிரி ஆயிருமோ அப்படின்ட்டு வாரத்துக்கு ஒருக்கா இதை வந்து கோலின் போட்டு நல்லா தொடச்சி எடுத்துறது. கண்டிப்பாக நம்மளோட ஃபேமிலியில் நிறைய பேர் சிம்னி யூஸ் பண்ணிட்டு இருப்பீங்க இல்லையா? எனக்கு ஏதாச்சும் இந்த க்ளீனிங் லிக்விட் நீங்கள் வந்து சஜஸ்ட் பண்ணுங்களேன். இது ஊற்றி தொடச்சோம் அப்படின்னா நல்லா க்ளீன் ஆயிரும், இந்த மாதிரி எண்ணெய் பசையெல்லாம் இருக்காது அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நாளைக்கு ஓனர் வந்து என்னை கொஷின் பண்ணக்கூடாது, அதுக்காக சொல்கிறேன். ஏதாச்சும் ஒரு லிக்விட் இருந்துச்சு அப்படின்னா தயவு செஞ்சு கமெண்ட் செக்ஷனில் வந்து ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் அதை வச்சு எப்படி நம்ம யூஸ் பண்ணணும், எத்தனை நாளைக்கு ஒருக்கா அதை யூஸ் பண்ணுறது நல்லது அப்படின்ட்டு சொன்னீங்க அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த கேஸ் ஸ்டாப்புக்கு மட்டும் நான் வந்து ஊக்கி தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நல்லா இருக்குப்பா. போட்டு ஒரு 5 to 10 minutes விட்டுட்டோம் அப்படின்னா நல்லா ஊறிடுது. அதில் இருக்க அழுக்கு எல்லாமே நாம் ஒரு ட்ரை கிளாத் போட்டு தொடச்சி எடுக்கும் போது சூப்பராக வந்துடுது. இந்த மாதிரி நான் ஸ்டவ் வந்து யூஸ் பண்ணதே இல்லை. இதுவுமே நான் கற்றுக்கிறதுக்கு ரொம்ப நாள் ஆச்சு. கரெக்டாக வந்து அந்த பர்னர் அதில் போய் உட்காரணும், எப்படி க்ளீன் பண்ணுறது இதெல்லாம் எனக்கு சுத்தமாகவே தெரியல. இதுக்கு வந்து ஒரு ஸ்விட்ச் இருக்குது, அது போட்டால் தான் இது வந்து ஆனே ஆகுது. நான் நினச்சேன் ஒருவேளை கரண்ட் இல்லைன்னா யூஸ் ஆகாது போல இருக்குது அப்படின்னு நினச்சேன். அப்புறம் பாப்பா என்னன்னா கரண்ட் இல்லை அப்படின்னா லைட்ரு வச்சு ஆன் பண்ணாலே வந்து பேர்ன் ஆக ஆரம்பிச்சிருதுமா, ஒன்றும் பயப்பட வேண்டாம், கரண்ட்டை வந்து நீங்கள் எதிர்பார்க்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொன்னான். பட் நல்லா அடுப்பு 1 மாதம் யூஸ் பண்ணிட்டேன். ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது. இப்போ வரைக்கும் நல்லா இருக்குது. இது அப்படியே வந்து நம்ம மேனேஜ் பண்ணி எடுத்துகிட்டு போகணும். ஓனர் வந்து ரொம்ப ரொம்ப பாவம். ஏன்னா பார்த்து பார்த்து இந்த வீட்டை கட்டியிருக்காருன்னு நல்லாவே தெரியுது. பக்கத்தில் அவங்க ஃப்ரெண்டு கூட சொன்னாங்க ரொம்ப ஆசைப்பட்டார் இந்த வீட்டுக்கு வரணும் அப்படின்ட்டு. பட் சில சுச்சுவேஷனால அவர்னால வர முடியாமல் போயிடுச்சு. வீட்டை நல்லபடியாக பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி தான் அவங்களும் சொன்னாங்க. கபோர்ட்ஸோட சைடு எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் இருக்கிற மாதிரியே இருக்கும். நம்ம நேராக நின்று பார்த்தா தெரியாது. பட் சைடாக கிச்சனை பார்த்தோம் அப்படின்னா நமக்கு நல்லா தெரியும், கை கையாக இருக்கும். அது பார்க்குறக்கே கஷ்டமாக இருக்கும். அதனால என்ன பண்ணுறதுன்னா நான் பார்க்கும்போது ஒரு வெட் கிளாத் வச்சு தொடச்சிருவேன். அப்படி இல்லை அப்படின்னா வாரத்துக்கு ஒரு தடவைனாலும் அந்த கபோர்ட் ஃபுல்லாக வந்து கோலின் போட்டு நல்லா தொடச்சி எடுத்துறது. ஸோ கிச்சனும் வந்து கொஞ்சம் நீட்டாக மெயின்டைன் ஆகிற மாதிரி இருக்கும் இல்லையா? அதனால இந்த வீட்ல அக்கா உங்களுக்கு வேலை ஜாஸ்தியா அப்படின்ட்டு யாரோ கேட்டிருந்தீங்க இல்லையா? எனக்கு பார்த்துட்டு சிரிக்கவா, அழுகவான்னு தெரியல. ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி இந்த வீட்ல வேலை. இப்படின்னு உட்கார்றதுக்கு டைம் இல்ல. அந்த அளவுக்கு வந்து வேலை ஜாஸ்தியா இருக்குது. வேலைங்கிறத விட வேலைய முடிச்சுட்டு இந்த டோர வந்து பார்த்து பார்த்து க்ளோஸ் பண்றது தான் வந்து பெரிய வேலையா இருக்குது. தூங்க போம்போது கூட எனக்கு ஒரு பயம் இருக்கும். ஐயோ! இந்த டோர க்ளோஸ் பண்ணோமா, குரங்கு காணம் உள்ள வந்துருமோ, பாம்பு காணம் உள்ள வந்துருமோ அப்படின்ட்டு. சில நேரம் தூங்க போனதுக்கு அப்புறம் கூட கீழ வந்து எல்லா டோரையும் இழுத்து பார்த்துட்டு போனதெல்லாம் இருக்குது. இந்த மாதிரி இந்த 1 மந்த் வந்து கொஞ்சம் சேலஞ்சிங்கா தான் போயிட்டுருக்கு. பட் கொஞ்ச நாள் ஆகும்போது அதே யூஸ் ஆயிரும்னு நினைக்கிறேன். எனக்கே தெரியுது நல்லா வந்து வெயிட் லாஸ் ஆயிட்டேன். சில ட்ரெஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா தொளபுலா தொளபுலான்னு தான் இருக்குது. பட் ஓகே, இதுவும் வந்து ஒரு நல்ல எக்ஸசைஸ் தான். எந்த ஒரு டயர்ட்னஸ் எல்லாம் ஆகிறதில்ல. ஆக்டிவாக தான் பண்ணிட்டு இருக்கேன். என்ன அங்கே இருக்கிறத விட இங்கே ஒரு 2 hours வந்து வேலை ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி தோணுது. நாம் வந்து ஃபஸ்ட்டு இருந்தே எல்லாத்தையும் க்ளீனாக வச்சு வச்சு பழகிட்டோம் இல்லையா? அதனால எங்கே வந்து அழுக்கு படிஞ்சிருமோ அப்படின்ட்டு நமக்கு பார்வையெல்லாம் குப்பை படிஞ்சிருமோ, இது வந்து இந்த இடத்துக்கு இது செட் ஆகாதோ அப்படி மனசுல தோணிட்டே இருக்கங்காட்டி அதுக்கான வேலைகள் தான் வந்து நமக்கு ஜாஸ்தி கொடுத்துட்டே இருக்குது. எதையுமே டோன்ட் கேர்ன்னு போயிட்டா நமக்கு ப்ராப்ளம் இல்லைன்னு நினைக்கிறேன்.
ஹஸ்பண்ட் வந்து இங்கே சபரிமலை போகும்போது இந்த பலாப்பழம் வந்து வாங்கிட்டு வந்திருந்தாரு. வந்த உடனே பெரியம்மா இது கட் பண்ணியே ஆகணும், வாசம் வந்துருச்சு அப்படின்ட்டு பெரியம்மா உட்காந்து எல்லாம் க்ளீன் பண்ணி கொடுத்துட்டு தான் போனாங்க. அல்வா போட்டு சாப்பிடுடி அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. ஸோ இனி வந்து வச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக அதில் வாசம் வர ஆரம்பிச்சிடும். சரி அப்படின்ட்டு பலாப்பழ அல்வா வந்து நைட்டு டின்னருக்கு பண்ணிட்டேன். ஏன்னா பாப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த பலாப்பழ அல்வா. கேட்டுட்டே இருந்தா எப்போ பண்ணுவீங்க எப்போ பண்ணுவீங்க அப்படின்ட்டு. ஸோ ஃப்ரிட்ஜ் ஆர்கனைஸ் பண்ணும்போது இதுவும் கண்ணில் பட்டது. சரி அல்வா பண்ணிடலாம் அப்படின்ட்டு சிம்பிளான ஒரு பலாப்பழ அல்வா. இந்த பழத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து அதை க்ளீன் பண்ணுறது தான் கஷ்டம். பட் அல்வா இவ்வளோ ஈஸியாக இருக்கும் அப்படின்ட்டு எனக்கு தெரியாது. சபரிமலையிலிருந்து வாங்கிட்டு வந்த நெய் அது போட்டே வந்து அன்னைக்கு அல்வா ரெடி பண்ணிட்டேன். பலாப்பழத்தை நல்லா மிக்சியில் அடிச்சுட்டு ஒரு தவால நெய் 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு இந்த அரைச்சி வச்சிருக்க பலாப்பழத்தை அதில் ஊற்றி ஜஸ்ட் 2 மினிட்ஸ் நல்லா கிளறி விட்டுறணும். இந்த பழத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்வீட்னஸ் ரொம்ப ரொம்ப கம்மி, அதனால சர்க்கரை அதிகமாக சேர்த்த வேண்டியதாயிடுச்சு. ஸோ சர்க்கரை போட்டு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா சிம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிடணும். அது வேகறக்குள்ளேயே நான் வந்து கொஞ்சம் புளிக்குழம்புக்கு தேவையானதெல்லாம் வந்து ஒரு அடுப்பில் ரெடி பண்ணிட்டேன். இப்போ இது வந்து நல்லா கெட்டியாகி திரண்டு வரும்போது மறுபடியும் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் மட்டும் ஆட் பண்ணிவிட்டு சிம் ஃப்ளேமில் ஒரு 2 மினிட்ஸ் வச்சு இறக்கணும் அப்படின்னா பலாப்பழ அல்வா ரெடி. அவ்வளோ டேஸ்டியாக இருந்தது. 2 நாளில் காலி ஆயிடுச்சு. ஸோ Q&A பற்றி நான் வந்து விலாகோட எண்டில் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? அதாவது நாம் Q&A வச்சு கிட்டத்தட்ட ஒரு 6 மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சு. இப்போ நிறையா நியூ சப்ஸ்கிரைபர்ஸ் உள்ளே வந்திருக்கீங்க. நம்மளோட பழைய சப்ஸ்கிரைபர்ஸ்க்குமே நிறையா கொஷின்ஸ் வந்து கண்டிப்பாக கேட்கணும்னு தோணி இருக்கும். ஸோ எல்லாருமே வந்து உங்களோட கொஷின்ஸை இந்த கமெண்ட் செக்ஷனில் வந்து ஷேர் பண்ணுங்கள். மற்ற எதுலையாச்சும் ஷேர் பண்ணீங்க அப்படின்னா என்னால் அந்த கொஷின்ஸ் வந்து எடுக்க முடியுமா என்னன்னு தெரியல. மேபி நான் ஒரு மினி விலாகில் சொல்கிறேன், அப்படின்னா தான் இன்ஸ்டாகிராமில் இருக்கிறவங்க வந்து கொஷின்ஸ் கேட்க முடியும். ஸோ இதில் வந்து யார் யாருக்கு கொஷின்ஸ் கேட்கணும்னு தோணுதோ அவங்க எல்லாம் வந்து உங்களோட கமெண்ட் செக்ஷனில், அதாவது நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் வந்து கேளுங்க. பட் பாப்பாவோட ஸ்கூல் அப்புறம் வந்து மித்ரனோட ஸ்கூல் நேம் மட்டும் கேட்க வேண்டாம். ஸோ அது கேட்டிங்க அப்படின்னா குழந்தைகளுக்கு வந்து சேஃப்டி வைஸ் நமக்கு கொஞ்சம் டேஞ்சராக இருக்கும் அப்படிங்கிறக்காக அது வந்து நீங்கள் கேட்க வேண்டாம். அதே மாதிரி என்ன கொஷின் கேட்குறீங்களோ அந்த கொஷினுக்கு கீழே உங்களோட பேரும் போட்டுருங்க. ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்து அதாவது நெக்ஸ்ட் விலாக் வந்து Q&A விலாகாக தான் இருக்கும். நாங்கள் வந்து ஒரு ட்ரிப் போகலாம் அப்படின்ட்டு ஒரு பிளானில் இருக்கோம். ஸோ அந்த ட்ரிப்பில் நம்மளோட Q&Aவையும் வந்து ஒரு விலாகாக ஷேர் பண்ண அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக போகும் இல்லையா? ஸோ நீங்கள் கொஷினை கேளுங்க, அதுலேயே வந்து உங்களோட நேமையும் வந்து சொல்லிடுங்க. சொன்னீங்க அப்படின்னா உங்களோட நேம் அப்புறம் உங்களோட கொஷினை வந்து சொல்லி உங்களுக்கு வந்து நான் ஆன்சர் பண்ணுற மாதிரி பண்ணலாம் அப்படின்ட்டு தான் இந்த Q&Aவை வந்து டிசைட் பண்ணி வச்சுருக்கேன். மோஸ்ட் ஆஃப் த கொஷின், அதாவது 99% ஆஃப் கொஷின்ஸ்க்கு வந்து கண்டிப்பாக நான் ஆன்சர் பண்ணிடுவேன். சப்போஸ் நான் ஆன்சர் பண்ணல அப்படின்னா அதில் ஏதாச்சும் ஒரு இஷ்யூ இருக்குன்னு அர்த்தம். ஸோ தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த வீக் நம்மளோட ஃபேமிலியில் யார் யார் பர்த்டே அண்ட் வெட்டிங் டே செலிப்ரேட் பண்ணுறாங்க அப்படின்ட்டு பார்க்கலாம். வித்துலா ஸ்ரீ, வசந்தா முனிராஜ், அத்வன், வசந்தி ராஜா, பிரகதி, சித்தார்த் அபிமன்யு, அஞ்சலி கிரிவாசன், ரேகா, பிரவீன், வெங்கடேஷ்குமார், பாபு சத்யா, மனோஜ்குமார், சன்மதி, சுமதி ஸ்ரீலங்கா, யஷ்வின், ஸ்வப்னா, ஷர்மிதா, சாதனா, சசிகலா சங்கர், ராதிகா, அபினேஷ் விபின், சக்தி முருகன், தர்ஷனா, தெய்வ சிங்காமணி, ஹம்னா ஃபாத்திமா, சுந்தர் காயத்ரி, கலைக்கமல், செவி, செல்வி, மூர்த்தி சுஜா, ரஞ்சனி, மாரி, கலைக்கமல், மோகனப்பிரியா, வர்ணிகா, கவிஸ் லைஃப். உங்கள் அனைவருக்கும், அதாவது பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறவங்க அனைவருக்குமே இனிய பிறந்தநாள் தின நல்வாழ்த்துக்கள். திருமண நாள் செலிப்ரேட் பண்ணுறவங்க எல்லோருக்குமே இனிய திருமண நாள் தின நல்வாழ்த்துக்கள். இன்று போல என்றுமே சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் வாழணும். அன்னைக்கு நைட் டின்னருக்கு ஒயிட் ரைஸ், சுக்குட்டிக்காய், பூண்டு வத்தல் எல்லாம் போட்டு ஒரு புளிக்குழம்பு, நல்ல காரசாரமான ஒரு புளிக்குழம்பு, அப்புறம் பலாப்பழ அல்வா,
அப்பளம். இது நல்ல காம்பினேஷனாக இருந்தது. எப்பவும் புளிக்குழம்புக்கு அப்பளம் வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னாலே அதை அடிச்சுக்கிறதுக்கு வேற எதுவுமே இருக்காது. அவ்வளோ நல்ல காம்பினேஷனாக இருக்கும். கூடவே பாப்பா கொஞ்சம் மோர் வேணும்னு சொல்லியிருந்தா, சரின்ட்டு ஐஸ் கியூப் எல்லாம் போட்டு மோரும் ரெடி பண்ணிட்டோம். நாங்கள் வந்து நைட்டு சில நேரத்தில் ரைஸ் எடுத்துக்குவோம். எனக்கு ரைஸ் நைட் சாப்பிட்றதுக்கு ரொம்ப பிடிக்கும். பட் கொஞ்சம் ஏர்லியராக எடுத்துட்டு ஒரு 1லேருந்து 1.5 மணி நேரம் தூங்குறதுக்கு முன்னாடி கேப் விட்டோம் அப்படின்னா உடம்புக்கு நல்லதாக இருக்கும். நானும் ஹஸ்பண்டும் மட்டும்தான் அன்னைக்கு சாப்பிட்டு இருந்தோம். அதுக்குள்ளே இந்த மித்துக்குட்டியை பிடிச்சிட்டு வரேன் அப்படின்ட்டு ஹரிஷ்மிதா வந்து வெளியே போயிட்டா. ஸோ டின்னர் வந்து அன்னைக்கு நாங்கள் 2 பேர் தான் எடுத்துக்கிட்டோம். பாப்பா வந்து எடுத்துக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 9:30க்கு மேலே ஆயிடுச்சு. ஸோ லைஃப்பில் ஒரு ஒரு நாளும் ஒவ்வொரு மாதிரி தான் அமையும். அன்னைக்கு எங்களோட டே வந்து இப்படி தான் போச்சு. ஹோப் இந்த vlog வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். நெக்ஸ்ட் வீக் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான Q&A செஷனில் உங்களை எல்லாத்தையும் நான் மீட் பண்ணுறேன். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். நெக்ஸ்ட் வீக் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான லாங் வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். கீப் சப்போர்ட்டிங் மீ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.